வணக்கம். மீன லக்ன அன்பர்களே, 2024 குரு பயிற்சிக்கான பதிவு இது. உங்களுடைய லக்னம் மீனமாக இருந்தால் இந்த லக்னத்தை அனுசரித்து பலனை பாருங்கள். உங்களுடைய ராசி மீனமாக இருந்தால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்ன பதிவை, இதே குரு பயிற்சி பதிவு, அந்த லக்னத்திற்கான பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான தனுசுக்கும் அதிபதியான குரு பகவான் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல மேஷத்துல இருந்தவர் இப்ப 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஆனால் அதிகப்படியான குருவனுடைய ஆற்றல் நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீன லக்னத்திற்கு 4, 8, 12 தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இயற்கையிலேயே நம்ம மீன லக்னத்துக்கு 4ஆம் இடமான மிதனத்துல தான் புனர்பூசம் 3 பாதம் இருக்கு. 8ஆம் இடமான துலாம் ராசியில தான் விசாக நட்சத்திரம் 3 பாதம் இருக்கு. 12ஆம் இடமான கும்பராசியில தான் பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் இருக்கு. அப்ப கான்செப்ட் என்ன? நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு உண்டான ஆற்றல்களை தான் குரு இயற்கையாக நமக்கு வடிவமைத்து வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட குருவானவர் அந்த இடத்துக்கு மைனஸாக இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கணும். எப்பவுமே 4, 8, 12ங்கிறது கெட்ட பாவங்கள். நமக்கு அவஸ்தைகளையும் வலிவேதனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் தடை தோல்விகளையும் விபத்து முதலான பாதிப்புகளையும் தரக்கூடிய பாவம். செலவுகளை இடம் விட்டு இடம் போகிறது, சிறைவாசம் முதலிய தண்டனைகளை கொடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 4, 8, 12. அப்படிப்பட்ட பாவ அதிகாரியானவர் அந்த பாவத்திற்கு கெடுக்கக்கூடிய வகையில இப்ப வந்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய மீன லக்ன அன்பர்கள் இப்ப கடந்த குரு 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த 2ஆம் இடம் சார்ந்து நமக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா வரவுக்கு செலவுக்கு சரியா போச்சுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு. அதே நேரத்துல செலவுகள் மூலதனங்கள் போய் லாக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய. ஏன்னா 12ஆம் இடத்தினுடைய ஆற்றல் தான் குரு அதிகப்படுத்துறாரு. ஆனா இப்ப மாறி இருக்கிற குரு அந்த ஆற்றலை குறைக்கிறாரு, வெட்டுறாரு, அதை நீக்கிறாரு. அப்ப கெட்டதை கெடுக்கக்கூடிய குரு யோகத்தை செய்கிறார். எப்படி யோகத்தை செய்வார்? நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, ஆற்றல், திறமை, மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் இவற்றையெல்லாம் வைத்து நமக்கு சாதனை செய்வதற்கு துணை புரிகிறார். 3ஆம் இடம் என்பது வீரதீர பராக்கிரம தைரியஸ்தானம் மட்டுமல்ல, தகவல் தொடர்பு, ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது 3ஆம் பாவம். ஃபீல்டு சேஞ்சு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது, ஒரு 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 கண்ணோட்டத்திலிருந்து இன்னொரு கண்ணோட்டத்துக்கு மாறுறது. அப்படி இந்த 3ஆம் இடம் என்பது நமக்கு அறிவு சார்ந்த, கண்டுபிடிப்புகள் சார்ந்த, ஆராய்ச்சி மனப்பான்மையோடு கூடிய விஷயங்களை வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய அறிவுக்கே நமக்கு யோசனை தோன்றி எதை செய்கிறோமோ அதனால நல்ல புகழும் சாதனைகளும் செய்வோம். அப்ப இந்த குரு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார், தன்னம்பிக்கை கொடுக்கிறார். அதன் மூலம் நமக்கு 2ஆம் இடமான பணம் சேமிப்புக்கு சப்போர்ட் பண்றார். அதே நம்மளுடைய முயற்சிகள்னால நம்ம பணம் சேர்க்கிறோம். பணம் போட்டு பணம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மூலதனமே தேவையில்லை. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஸ்கில்லு, டேலண்ட்டு, இதை வச்சு சம்பாதிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகளை இருக்கு. வாங்குறோம், வாங்கிட்ட பிறகு அவஸ்தைப்படுறோங்கிறதுக்கெல்லாம் மீறி நம்ம எதுக்கு சாதகம் பாதகங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வாங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. இடம் விற்கிறதுக்கு இது வேலை செய்யும். 3ஆம் இடம் எப்பவுமே ஒரு இடத்த விற்கிறதுக்கு சீக்கிரம் வேலை செஞ்சு கொடுக்கும். வாங்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யாது. இப்போ இடம் மாறுறதுக்கு, ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் உறவுகள் சார்ந்து, இப்போ குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறது,
நம்மளுடைய இளைய சகோதர சகோதரி வகையில் சுபகாரியங்கள் நடக்கிறது, அல்லது நமக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிகழ்வுகள் அதுக்கான நிச்சயம் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் சாதகத்தை பண்ணும். அப்போ ஒரு மன எழுச்சி, உற்சாகம், சுப நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்பு அப்படின்றதுல அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாற்றங்களை எதிர்கொண்டு அந்த வேலை வாய்ப்பினால வளர்ச்சி பெறுவீர்கள். இருக்கிற இடத்துலையே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, மாற்றி சிந்தித்தோம் அப்படின்னா அதனால் டெவலப்மெண்ட் உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும், ஆரோக்கியம் பலப்படும். எந்த விதத்திலையும் சிகிச்சைகள் எல்லாம் முதல்ல பண்ணியிருந்தாலும் அது பலனளித்து இப்போ நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் நமக்கு கெட்டதை ஒரு திசையே நடந்துகிட்டு இருக்குது, கெட்ட திசை நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப அடிமேல் அடி விழுந்து பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை வைத்து தாங்கி கொண்டு இன்னும் ஏதாவது ஒரு வித வழியும் தெரியாம அவதிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை, யோசனை அல்லது பிறருடைய உதவி, வழிகாட்டுதல் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு நேர்கதியில ஒரு திருப்பு முனையாக செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீகம் சொத்துக்கள், எதுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியம், குலதெய்வ வழிபாடு, ஊர் பூர்வீகம் சார்ந்த ஊர் வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். தொழிலுக்கான ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மன திருப்திக்கு, எதிர்பார்த்த சில நிகழ்வுகளுக்கு இதெல்லாம் சாதகத்தை பண்ணி கொடுக்கும் குரு. ஒரு கனவுன்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், அந்த கனவுக்கு இதுவும் நிஜப்படும், இந்த கனவும் உங்களுக்கு சாதனையாக மாறுங்கிற அளவுக்கு சூழல்கள் மாறி அதை அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு அது வழிகாட்டும். மூலதனம் மட்டும் பண்றதுக்கு இது ஒத்துழைக்காது. அதனால இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்முடைய உழைப்பினால் நமக்கு நன்மை, நம்முடைய அறிவினால் நமக்கு மேன்மை, நம்முடைய உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய ஆரோக்கியம் பலப்படும். இப்படியெல்லாம் இந்த குரு பயிற்சி வேலை செய்கிறதுனால, கெட்டது கெட்டு போகிறதுனால இது யோகமான குரு பலனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு வருடத்தில் நமக்கு தன்னம்பிக்கை பெருகும், சுயபலம் பெருகும், நமக்கு சந்தோஷமும், நமக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் உண்டாகி நம்ம மேன்மேலும் வளரலாம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.